ஸோ ஒரு வெறித்தனமான அப்டேட்டுங்க இது, சீரியஸாக வேறு லெவலான ஒரு விஷயங்க. ஸோ கமல் சார் அண்டு ரஜினி சாரோட மூவி வந்து எல்லாருக்கும் தெரியும், அவங்க காம்போ வரப்போகுதுன்னு தெரியும், சீக்கிரமாக வரப்போகுது. ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸ் ஆஃப் த தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், ஒரு இந்தியன் சினிமாலே ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அந்த மூவியோட டைரக்டர் யாராக இருக்குண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. மேக்ஸிமம் இவராக இருக்க வாய்ப்புகளை வந்து அதிகமாக இருக்குங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம நெல்சன் அண்ணா தான். ஸோ ஜெயிலர் 2ல் அவ்வளோ ஜெயிலர் 2ன்ற பிறகு ஜெயிலரில் அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்தாரு, ஜெயிலர் 2லே கண்டிப்பாக கொடுப்பாரு, அதில் டவுட்டே வேணாம். ஸோ அந்த ஒரு பிலீஃபில் தான் வந்து ரெண்டு பேருமே, ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி, பிலீவ் பண்ணி நெல்சன் மேலே ஒரு ஹோப் வைக்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ஸோ நெல்சன் அண்ணா சொல்லவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் மியூசிக் டைரக்டர்ன்ற மாதிரி. ஸோ அண்ணா வர்றதுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, இந்த காம்போ மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இவர் வந்தால் இவர் தான்ன்ற மாதிரி தான் நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பாப்பா ஃப்ரெண்ட்ஸ், நெல்சன் அண்ணா ஹாப்பி ஃபார் ஹிம். ஒன்ஸ் அவருக்கு எவ்வளோ ஹேட் வந்ததோ அதெல்லாம் இப்போ ஒரு பட்ஸ் அண்ட் பிளாஸமாக மாற்றிட்டு இருக்காருன்றதை நினைக்கிறப்போ ஒரு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.